ஹாய், நான் லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாருங்கள், நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. வியாழக்கிழமை தான் அரைவாகுன்ற மாதிரி போட்டிருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு வந்துருச்சு இன்றைக்கி இந்த ஃபோட்டோ. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு வரலட்சுமி நோன்பு. ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள், லக்ஷ்மிக்குரிய நாள். அதனால் நாளைக்கு குபேர பூஜையை பண்ண எக்காரணத்தை கொண்டு யாரும் மறந்துடாதீங்க. நான் நாளைக்கு காலையில் 3 to 4 குருஹோரையில் பண்ணலான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த டைம் வேறு. ஏன்னா நான் ஈவினிங் தான் எப்போவும் பண்ணுவேன். நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால வெளியில் போயிட்டு வர லேட் ஆகிடும். அதனால சரி, வரலட்சுமி நோன்பு வேறு, நல்ல விசேஷமான நாள். சரி, மார்னிங்கே பிரம்ம முகூர்த்த டைமில் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் முடிஞ்ச அந்த டைமில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈவினிங் 5 to 6 குருஹோரையில் பண்ணுங்கள். அதுவும் முடியலையா, நைட்டு 8 to 9 அது சுக்கிரஹோரை ப்ளஸ் பௌர்ணமி, ரொம்ப விசேஷம். இந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 டைம் சொல்லியிருக்கேன். இந்த 3 டைமில் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த டைமில் நீங்கள் இந்த குபேர பூஜையை நாளைக்கு பண்ணிடுங்க. நான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி வந்திருக்க இந்த ஃபோட்டோவை வச்சு தான் நாளைக்கு பிரம்ம முகூர்த்த டைமில் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு எப்படின்றது நாளைக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன்.